மணி அன்போடு காதலன் காதலன். நான் எழுதும் கடிதம் லெட்டர். கடிதாசி இல்ல, கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அது எழுத வரும்போது அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எனக்கும் தான காயம், அது தன்னால ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு எதுவும் அதில்ல. இதையும் எழுதிக்கோ. நடுவில் மானே தேனே பொன்மணி போட்டுக்கணும். எனக்கு காயம் உண்டுன்னு எனக்கு உனக்காச்சுல அபியாமி அபியாமி அதையும் எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்ல எங்க எங்க அழுக வருது. நான் அழுது ஏன் சோகம் ஒண்ணு தரும்போது வந்து சோகம் அழுக கூட நினைவுது. மனிதன் உழுது கொண்டு இது மனிதன் காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்று பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது சென்றேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. சோகம் உன்னை காக்கும் என்றென்னும் போது வந்து அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தான் தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அது உனக்கு புரியுமா? லாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமியே தாளாட்டும் சாமியே